Hi guys, நம்ம இன்னைக்கு ஒரு நியூ சைனீஸ் லவ் டிராமா தான் பார்க்க போறோம். நம்ம ஃபேவரட் கப்பிளான ஜிஞ்சர் 17 அண்ட் லீ அவங்க நடிச்ச இந்த டிராமா தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்ணாத யூடியூப் இந்த வீடியோவை எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ ப்ளீஸ் லைக்கை தட்டி விட்டுட்டு இந்த வீடியோ பாருங்க. நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷன்ல வரும். சரி வாங்க நம்ம டிராமாக்குள்ள போலாம். டிராமாவோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இவங்க பேரு ஜிஞ்சர் 17. இவங்க பாத்தீங்கன்னா ஃபிளைட்ல அவங்க ஆன்டி 2 பேத்துக்கு வீடியோ கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. நான் இங்க எவ்வளவு கம்மியான ரேட்ல இந்த பிளேன் டிக்கெட் வாங்கியிருக்கேன்னு தெரியுமா, நான் ஃபர்ஸ்ட் டைம் இதுல டிராவல் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா கத்திட்டே பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் பின்னாடி இருக்கவங்க மேல இடிச்சிடுறாங்க. அப்போ மேல ஒரு லக்கேஜ் ஹீரோயின் மேல விழுகிற மாதிரி வருது. அப்ப கரெக்டா ஹீரோ வந்து காப்பாத்திடுறான். ஹீரோயினும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ஹீரோக்கு பாத்தீங்கன்னா ஹீரோயினை பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. ஹீரோயினுமே ஹீரோக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ. அப்போ ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து சொல்றான், பாஸ் இந்த மாதிரி நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், உங்களுக்கு எக்கனாமிக் கிளாஸ் புக் பண்ணிட்டேன், பிசினஸ் கிளாஸ் புக் பண்ணிருக்கேன், 2 பேருமே சேஞ்ச் பண்ணிக்கலாமா சார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை பார்த்துட்டே இல்ல பரவாயில்ல நான் எக்கனாமிக் கிளாஸ்லயே வரேன், இங்கேயுமே நல்லா ஃபன்னா தான் இருக்கும் போல, நீ பிசினஸ் கிளாஸ்ல போய் உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் பக்கத்துல தான் வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஹீரோயுமே பார்த்துட்டு நீங்க தான் என் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா, நம்ம கோயின்சிடென்ட்டா மறுபடியும் மீட் பண்ணிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு பாத்தீங்கன்னா எக்கனாமிக் கிளாஸ்ல வந்து சீட்டை எப்படி அட்ஜஸ்ட் பண்றதுன்னு தெரியல, இந்த சீட்டை எப்படி அட்ஜஸ்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் சொல்றாங்க, நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் பிளேன்ல வரீங்களா, இப்படிதான் அட்ஜஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க. 2 பேருமே கொஞ்ச நேரம் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றாங்க, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பிளேன்ல வரீங்கல்ல, அதனால இந்த பிளேன்ல எப்படி எல்லாம் இருக்கும்னு நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. வந்து டேக் ஆஃப் ஆகும்போது ஒரு மாதிரி சவுண்ட் வரும், அதை நினைச்சு நீங்க எதுவும் பயப்படாதீங்க, உங்க காதுக்கெல்லாம் எதுவும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயம் ஒரு பொண்ணு வந்து, இந்த மாதிரி நாம கிளாஸ்ல எல்லாம் எப்படிதான் வந்து பீப்புள் டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்காங்களோ, இங்கெல்லாம் எப்படிதான் உட்கார்ந்துட்டு இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா சீனை போட்டு போயிட்டு இருக்கா. கேட்டோம்னா ஹீரோனுக்கு செம கடுப்பாகுது. இந்த மாதிரி ஓவரா அழட்டிட்டு இருக்கவங்க எல்லாம் எதுக்குதான் இந்த மாதிரி பிளேன்ல விடுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. இதை கேட்டோன்னா அந்த பொண்ணுமே திரும்பி பார்த்துட்டு, அப்ப போன பொண்ணுமே திரும்பி பார்த்து யாரு இப்ப என்ன திட்டிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயினுமே நான் ஒன்னு சொல்ல, நான் சும்மா தான் பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஹீரோயினை பார்த்த உடனே, ஏ ஜிஞ்சர் 17 நீ என்னோட ஓல்டு கிளாஸ்மேட் தானே, உன்னோட வயசுக்கு இப்ப ஃபர்ஸ்ட் டைம் எக்கனாமிக் கிளாஸ்ல வர, உனக்கு ஒன்ன நினைச்சு வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு கடுப்பாயிருது. அந்த பொண்ணு பேரு லின் போல. லின் நீ ஒரு கோழி மாதிரி, என்னதான் ரெக்க இருந்தாலும் அதனால உயர பறக்க முடியாது, அந்த மாதிரிதான் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவளை மட்டன் தட்டுறாங்க. கேட்டோன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கு லின் சொல்றா, இந்த மாதிரி எக்கனாமிக் கிளாஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போதே உங்க எல்லாத்துக்கும் இவ்வளவு கொழுப்பா, எதுக்கு எல்லாரும் பல்ல காட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்துட்டு, என்னதான் இருந்தாலும் எக்கனாமிக் கிளாஸ்ல டிராவல் பண்றவங்க யாரும் பிசினஸ் கிளாஸ்க்கு ஈக்குவல் ஆயிட முடியாது, நான் போய் என்னோட பிசினஸ் கிளாஸ்ல சீட்ல போய் உட்காரப்பா அப்படின்னு சொல்லிட்டு பீத்திட்டு போறா. ஹீரோவுமே பாத்தீங்கன்னா அவ பீத்துற மாதிரி அலங்காட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட, எனக்கு இந்த மாதிரி மட்டன் தட்டி பேசுறவங்கள சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிளைட் இன்னும் கொஞ்ச நேரத்துல டேக் ஆஃப் ஆக போகுது, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, நான் உங்களை சேஃபா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பாத்தீங்கன்னா இதான ஃபர்ஸ்ட் டைம் பிளேன்ல வராங்க. அவங்க அப்படியே பயந்துட்டே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோ தான் பாத்தீங்கன்னா பக்கத்துல ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு, பக்கத்துல இருக்க நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் டிராவல் எல்லாம் முடிச்சுட்டு ஹீரோவும் ஹீரோயினும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க போல. இன்னைக்கு நம்ம 2 பேரும் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு விதி இருந்திருக்கு போல. சரி நான் உனக்கு சாப்பிடறதுக்கு டின்னர் வாங்கி கொடுக்கறேன், நம்ம 2 பேரும் சாப்பிட போலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. நான் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடி பார்த்தா பிஏ நின்னுட்டு இருக்கான். அவன் வந்து பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓபன் பண்ண ஹீரோ கையில சிக்னல் கொடுக்குறாங்க, நீ போ நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ ஹீரோயின் பாத்தீங்கன்னா டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் அவங்களுடைய ஜாப் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஒரு மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட், என்ன செல் பண்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரெஷ் மில்க் தான் செல் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நான் எதிர்பார்த்த அளவுக்கு என்னோட ப்ராடக்ட் செல் ஆக மாட்டேங்குது, இது நல்லா செல் ஆனாதான் எனக்கு போனஸ் கிடைக்கும், என் போனஸ் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. உடனே சரி நீங்க சாப்பிட்டுட்டு இருங்க, நான் ஒரு கால் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஹீரோ தனியா வந்து அவனுடைய பிஏக்கு தான் கால் பண்றான். இந்த மாதிரி நம்ம ஆபீஸ்ல இருக்கவங்க எல்லாத்துக்கும் 10,000 ஃப்ரெஷ் மில்க் வந்து நான் சொல்ற ஒரு இடத்துல ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுமே ஆர்டர் பண்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஹீரோயின் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ உடனே என்னாச்சு ரொம்ப ஹாப்பியா இருக்க போல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் உடனே ஆமா நான் ரொம்பவே ஹாப்பியா இருக்கேன், 1 மினிட்லயே
10,000 ஃப்ரெஷ் மில்க் சேல்ஸ் ஆயிருச்சு, எனக்கு போனஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோமே கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ப்ராடக்ட் பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மில்க் ரொம்பவே டேஸ்டா இருக்கும், நீ வேணா ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்றாங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது இப்போ இந்த லின் பாத்தீங்கன்னா கரெக்டா ஹீரோயினை கிராஸ் ஆகி போறப்போ ஹீரோயினை பார்த்துட்டு காலையில இருந்து நான் இதுகளை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன், எங்க பார்த்தாலும் இதுக்கு வந்து உட்கார்ந்துட்டு இருக்குதுங்க. நீங்க 2 பேரும் தானே காலையில ஒன்னா வந்து அந்த எக்கனாமிக் கிளாஸ்ல உட்கார்ந்துட்டு இருந்தீங்க, நீங்க 2 பேரும் என்ன ஒட்டுக்கா லிவிங் டுகெதர்ல இருக்கீங்களா? உங்க காம்பினேஷனையும் பாக்குறதுக்கு அழுகி போன மீன் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கலாச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. கூட அந்த லின்னோட பாய் ஃப்ரெண்டுமே பாத்தீங்கன்னா பல்ல காட்டிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேவலமானவனுக்கு எந்த உருப்படாதவன் வந்து கிடைக்க போறானோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓட்டிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. இங்க வந்து போங்க, வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விடுறாங்க. லின் சொல்றா, ஜிஞ்சர் 17 உன்னை பார்த்தாலே நல்லா தெரியுது நீ என் மேல பொறாமப்படுறன்னு. என்னோட பாய் ஃப்ரெண்ட் பாத்தியா பெரிய பிசினஸ் மேன், நாங்க 2 பேரும் நாளைக்கு லீ பார்ட்டின்னு ஒரு இடத்துக்கு தான் போறோம். பார்ட்டில பாத்தீங்கன்னா பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் வருவாங்க, அதெல்லாம் அந்த மாதிரி பிளேஸ்க்கு போகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த பார்ட்டியே பாத்தீங்கன்னா ஹீரோ ஆர்கனைஸ் பண்ற பார்ட்டி தான். ஹீரோ சொல்றான், இல்ல நாங்க 2 பேரும் கண்டிப்பா அந்த பார்ட்டிக்கு வருவோம் அப்படின்னு சொல்றான். 2 பல்ல காட்டிட்டு முடிஞ்சா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் உடனே என்ன ஏன் இப்படி சொன்னீங்க, அந்த பார்ட்டிக்கு நம்ம எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ சொல்றான், எனக்குமே ஒருத்தங்க மட்டன் தட்டத்தை சுத்தமா பிடிக்காது, அதனாலதான் நான் உங்க சேலஞ்ச அக்செப்ட் பண்ணேன், நம்ம நாளைக்கு அந்த பார்ட்டிக்கு கண்டிப்பா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு கெத்தா அந்த பார்ட்டிக்கு போயிட்டு இருக்கான். ஹீரோயினும் உள்ள போயிட்டு இருக்கும் போது அப்போ அந்த லின்னு அவன் பாய் ஃப்ரெண்ட் காரனுமே வந்து ஹீரோயினை ஸ்டாப் பண்றாங்க. நீங்க 2 பேரும் இந்த பார்ட்டிக்கு கிளம்பி வந்திருக்கீங்க, நேத்து நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இது ஒரு காக்டெயில் பார்ட்டி. மிஸ்டர் லீ தான் பாத்தீங்கன்னா இந்த பார்ட்டியை நடத்துறாங்க, பார்ட்டிக்கு வரணும்னா இன்விடேஷன் வேணும்பா, உங்ககிட்ட தான் இன்விடேஷனே இல்லையே, நீங்க எப்படி உள்ள வருவீங்க, நீங்க வெளில நின்னே உள்ள என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ சொல்றா, நான் உள்ள போறதுக்கு எனக்கு இன்விடேஷன் தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த லின்னு அவ பாய் ஃப்ரெண்ட் கூட மட்டன் தட்டி பேசி சிரிச்சிட்டு இருக்கா. என்ன உங்களால பிளைட்லயே வந்து பிசினஸ் கிளாஸ்ல போக முடியாது, எக்கனாமிக் கிளாஸ்ல தான் போவீங்க, நீங்க இன்விடேஷன் இல்லாமலே உள்ள போயிருவீங்களா? நான் சொல்றது புரியலையா? இன்விடேஷன் இல்லைன்னா யாரையுமே உள்ள விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்ல காட்டிட்டு இருக்கா. பொறுத்து இருந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தள்ளி விட்டுட்டு ஹீரோ உள்ள போயிட்டு இருக்கான். ஹீரோவை பாத்தீங்கன்னா உள்ள எல்லாம் வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. இத பார்த்தோன்னே அவ செம ஷாக் ஆகி, உங்களை எப்படி இன்விடேஷன் இல்லாம உள்ள விட்டீங்க அப்படின்னு சொல்லி லின் கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அவங்களுமே சொல்றாங்க, எங்களுக்கு அவங்களை நல்லாவே தெரியும், அதனாலதான் அவங்களை வெளில விட்டோம் அப்படின்னு சொல்ல கேட்டோன்னு லின் கடுப்பாய், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல, இன்விடேஷன் வச்சு நாங்க காட்டுறோம், எங்களை உள்ள விடுவீங்க, இன்விடேஷன் இல்லாதவங்கள எதுக்கு உள்ள விடுறீங்க, இதுக்காக நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் தான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த ஆள் சொல்ல, நீங்க உள்ள போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லின்னை பிடிச்சு வெளில தள்ளி விடுறான். உடனே ஷாக் ஆகி, நான் எதுக்குள்ள போக கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அந்த ஆள் சொல்றான், இல்ல லின்னு சொல்லிட்டு வர நாய் எல்லாம் உள்ள விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்க பாஸ் சொல்லி இருக்காங்க அப்படின்னு சொல்றான். இத பாக்குற ஹீரோயின் சொல்றாங்க, பாய் நீ வெளில நின்னே நாங்க உள்ள போறத டோர் வழியா இருந்து வேடிக்கை பாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கரெக்டா ஹீரோவோட அசிஸ்டன்ட் உள்ள வரா. அசிஸ்டண்ட பார்த்த உடனே இந்த லின் போய், மிஸ்டர் லீ நீங்க வந்துட்டீங்களா, உங்களோட பார்ட்டிக்கு பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் இன்விடேஷன் இல்லாம வந்திருக்காங்க, இந்த 2 புவர் பீப்பிளையும் கழுத்தை பிடிச்சு வெளில தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பாத்தீங்கன்னா ஹீரோவோட அசிஸ்டண்ட தான் வந்து CEO நினைச்சிருக்கா. இப்போ அந்த அசிஸ்டன்ட் சொல்றான், வாயை மூடுங்க, யார பத்தி என்ன பேசிட்டு இருக்கீங்க, நீங்க யார்கிட்ட இப்படி பேசுறீங்கன்னு தெரியுதா, இவங்களுக்கு உள்ள வரதுக்கு இன்விடேஷன் தேவையே கிடையாது, ஏன்னா இவங்க தான் அந்த இன்விடேஷனை ரெடி பண்ணி எல்லாத்துக்கும் சென்ட் பண்ணது, இவங்க தான் லீ குரூப்போட பிரசிடென்ட் சொல்றாங்க. லின்னு ஷாக் ஆகி பொத்துன்னு கீழே விழுந்துடுறா. நீங்க தான் லீ குரூப்போட பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோமே, ஆமா நான் தான் லீ குரூப்போட பிரசிடென்ட் அப்படின்னு சொல்றான். அடுத்து ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு தான் வீடியோ கால் பண்ணிட்டு இருக்கான், நான் உன்னதான் பார்க்க வந்துட்டு இருக்கேன், நான் சீக்கிரமாவே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பேசிட்டு வைக்கிறான். பார்த்தா ஹீரோவோட தாத்தா வந்து நின்னுட்டு இருக்காங்க. அவங்க தாத்தாவை பார்த்த உடனே, தாத்தா நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவங்களுமே, பேராண்டி நான் உனக்கு ஒரு அலைன்ஸ் பாத்திருக்கேன், இந்த பொண்ணு பாரு, பார்க்க எவ்வளவு அழகா இருக்கா, இவ ரொம்பவே நல்ல பொண்ணு, இவ ஒரு ஃபேமஸான ஆக்ட்ரஸ், நான் இந்த பொண்ணு நிறைய டிவி ஷோல பாத்திருக்கேன், எல்லாத்துக்கிட்டுமே நல்ல விதமா பேசி நல்ல விதமா பழகுவா, பெரியவங்கன்னா அந்த பொண்ணு அவ்வளவு மரியாதை கொடுக்கும், இந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் உனக்கு கரெக்டா இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்றான், தாத்தா உங்களுக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருந்தா நீங்க அந்த பொண்ணுக்கு ஃபேனா இருங்க, அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கோங்க, வேணும்னா நம்மளோட கமர்ஷியல் ஆட்ல கூட நடிக்க வைக்கலாம், அதுக்காக பர்சனல் லைஃப்குள்ள எல்லாம் கொண்டு வரதீங்க தாத்தா. அதுக்கு அவங்களுமே, நான் உன் நல்லதுக்கு தானப்பா சொல்றேன், இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, இந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ சொல்றான், தாத்தா நான் ஆல்ரெடி வேற ஒரு பொண்ணை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். எங்க தாத்தா பாத்தீங்கன்னா அங்க வேலை செய்யறவங்களை கூப்பிட்டு இங்க இருக்க கார்டன் எல்லாம் கிளீன் பண்ண சொல்லு,
இந்த ஆக்ட்ரஸ் மிங் வந்து இன்னைக்கு இங்கதான் வந்து ஆட் ஷூட் பண்ண வர போறாங்க. அவங்களுக்கு எல்லாமே நம்ம கம்ஃபர்டபிளா பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் பக்கம் தான் வந்திருக்காங்க. ஹீரோ இன்னைக்கு நைட்டு நம்ம டின்னருக்கு போலாமா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவ சொல்றா, இல்லப்பா என்னால இன்னைக்கு டின்னருக்கெல்லாம் வர முடியாது, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கும் உடம்பு சரியில்லை. அவ பாத்தீங்கன்னா ஃபேமஸ் செலிபிரிட்டியோட அசிஸ்டண்டா வேற இருக்கா. இன்னைக்கு அவ போக முடியாதனால அவளுக்கு பதிலா அந்த இடத்துக்கு நான் தான் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டோன்னு ஹீரோனே, அப்போ நீ வர முடியாதா? சரி அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கிட்ட வேற யாராவது போறதுன்னா போங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோயின் உடனே அந்த கார்டை வாங்கிட்டு நம்மளே போலாம், நான் சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஜாலியா போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த கார்டனுக்கு தான் வந்து பாக்குறாங்க. வாவ், இந்த கார்டன் எவ்வளவு பெருசா இருக்கு, இது எவ்வளவு மில்லியன் கணக்குல வேலை போகும், சூப்பரா இருக்கே, நம்ம இங்க ஒர்க் பண்ண போறோமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஆக்ட்ரஸ் மிங்கோட அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து, என்னமா வந்ததே லேட்டு, இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? ஆக்ட்ரஸ் மிங்குக்கு சாப்பிடறதுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வந்தியா? இந்த காசு போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை துரத்தி விடுறா. ஹீரோயினுமே பாத்தீங்கன்னா அடுத்து ஃபுட்டு வாங்கிட்டு வந்து குடுக்கறாங்க. பாத்தீங்கன்னா இந்த ஆக்ட்ரஸ் மிங்கு போல அவ கேக்குற இந்த ஃபுட்டை பார்த்துட்டு இது எத்தனை ரூபாய்க்கு வாங்கின அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நான் $20 கொடுத்து வாங்கியிருக்கேன், இந்த ஃபுட்டு சாப்பிடுறதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும், நீங்க சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவளுமே அந்த ஃபுட்டை தூக்கி வீசிட்டு, எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி ஒரு சீப்பான ஃபுட்டை வாங்கிட்டு வந்திருப்ப, இதெல்லாம் பண்ணிங்க சாப்பிடுற ஃபுட்டு, என்னோட பிரேக்ஃபாஸ்டே $600 வர்த் உள்ள ஃபுட்டா சாப்பிடுவேன். ஒரு எவ்வளவு பெரிய செலிபிரிட்டி தெரியுமா? இந்த பார்க்கும் கூட என்னோட ஃபேன் எனக்காக எல்லாத்தையும் கிளீன் பண்ணி இங்க எனக்கு நடிக்க பெர்மிஷன் கொடுத்திருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆள் நானு. பாத்தீங்கன்னா இந்த கார்டனுக்குள்ளே வந்திருக்க முடியாது, ஏதோ எனக்கு சர்வ் பண்றதுனால உன்னை உள்ள விட்டுருக்காங்க, போய் வேற ஏதாவது வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினுமே சாரி மேடம், நான் உங்களுக்கு வேற ஃபுட்டை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின், சீ இவ்வளவு காஸ்ட்லி ஃபுட்டை தின்னாதான் இவ வாழ்வாள, ஆளும் மூஞ்சி பாரு, இவெல்லாம் ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லி திட்டிட்டே போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் ஹீரோவோட தாத்தா வந்து இந்த ஆக்ட்ரஸோட பெரிய ஃபேனா இருப்பாங்க இல்லையா, அவங்க அவ குடிக்கிறதுக்கு ஒரு டீ கொண்டு வந்து கொடுத்துட்டு, நான் உங்களோட பெரிய ஃபேன், உங்களுக்காக இந்த ஹெர்பல் டீயை மேட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன், இதை குடிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கு அதுவுமே இது பார்க்கவே சீப்பா இருக்கு, உங்களை மாதிரி புவர் பீப்புளுக்கு வேற வேலையே இல்லையா, இந்த மாதிரி லோக்கலா கொண்டு வந்து குடிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் என்ன விதமான ஃபேனும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா மேலே அந்த டீயை ஊத்தி விடுறா. ஹீரோயின் அதை பார்த்துட்டு தாத்தா மேல இருக்க டீயை தொடச்சு விட்டுட்டு, தாத்தா நீங்க இப்போ ஓகேவான்னு சொல்லி கேட்டுட்டு ஹீரோயின் அந்த ஆக்ட்ரஸை திட்ட ஆரம்பிக்கிறா. உங்களுக்கு சைனீஸ் மெடிசன் குடிக்க பிடிக்கலனா நீங்க எதுக்காக உங்களை விட வயசுல பெரியவங்க கிட்ட இவ்வளவு மரியாதை குறைவா நடந்துக்கிறீங்க, நீங்க எப்படி இந்த தாத்தாவை புள்ளி பண்ணா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. இதை கேட்டோன்னு அவளுமே ஓவரா ஆக்டிங் போட ஆரம்பிக்கிறா. என்ன நினைச்சிட்டு இருக்கோ மனசுல, என்னைய எதிர்த்து பேசுறியா நீ, என்னோட ஃப்ரெண்டு இந்த வேலையில இருக்கணுமா வேண்டாமா, ஓவரா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவ திட்ட ஆரம்பிக்கா. ஹீரோயின் உடனே அவங்களோட ஃப்ரெண்டுக்கு வேலை போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உடனே, ஐயோ சாரிங்க, தப்பெல்லாம் என் மேலதான் அப்படின்னு சொல்லிட்டு நில்லுன்னு பண்ணிட்டு, என்ன மன்னிச்சிருங்க இப்பெல்லாம் அப்புறம் கேளு, எனக்கு ஒரு கமர்ஷியல் ஆட் இருக்கு, ஆடுக்கு பார்த்தேன்னா ஒரு ஐஸ்கிரீம் பிரேஸ்லெட் வந்து வேணும், அது பாத்தீங்கன்னா ஒரு $100 மில்லியன் இருக்கும், அத ஒரு நாளைக்கு பாரோ பண்ணிட்டு வா, அப்பதான் நான் உன் அப்பாலஜியை அக்செப்ட் பண்ணிக்குவேன், அப்படி இல்லாட்டி உன் ஃப்ரெண்டுக்கு இந்த வேலை போயிடும் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கா. இவனுமே அந்த ஜுவல்ஸ பாக்குறாங்க. $100 மில்லியன் இருக்க பிரேஸ்லெட்டை நான் எப்படி போய் பாரோ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா ரூம்ல சோகமா உட்காந்து, ஐயோ இந்த பிரேஸ்லெட்டுக்கு நான் எங்க போறது, $100 மில்லியனுக்கு நான் எங்க போவேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோட தாத்தா ஒரு பாக்ஸ ஓபன் பண்றாங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அதே மாதிரி பிரேஸ்லெட் இருக்கு. தாத்தா ஹீரோனை பார்த்துட்டு, இங்க பாருமா அந்த பிரேஸ்லெட் மாதிரியே இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோயினுமே அதை பக்கத்துல வச்சு பார்த்துட்டு, ஆமா தாத்தா இது பார்க்க அந்த பிரேஸ்லெட் மாதிரியே இருக்கு, தாத்தா இது உங்களோட யங் மாஸ்டரோட தான் இருக்க போகுது, இந்த வீட்டுல வேலை செய்யறவங்க இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவான பொருள் எல்லாம் இங்க இருந்து எடுக்க கூடாது தாத்தா, வேற எதனாச்சும் ஐடியா பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. எவ்வளவுமே பாத்தீங்கன்னா தாத்தா இந்த வீட்டுல வேலை செய்யறவங்க நினைச்சிட்டு இருக்கா. இப்போ தாத்தா சொல்றாங்க, என்னோட யங் மாஸ்டர் ரொம்பவே நல்லவங்க, அவங்க ரொம்பவே கைண்ட் ஹார்ட்டட், நம்ம நிலைமையை சொன்னா நல்லாவே புரிஞ்சுக்குவாங்க, நீங்க அந்த ஆக்டர்ஸ் கிட்ட இதை கொடுத்துட்டு உங்களுடைய தேவை முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை வாங்கி வந்து கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டுமே அந்த பிரேஸ்லெட் வாங்கிட்டு, ரொம்பவே தேங்க்ஸ் தாத்தா, நீங்க எனக்கு நல்ல சமயத்துல ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, ரொம்பவே நல்ல தாத்தாவா இருக்கீங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, லவ் யூன்னு சொல்லிட்டு, நீங்க எனக்கு இந்த பிரேஸ்லெட்டை கடனுக்கு கொடுத்துருக்கீங்க இல்லையா, நான் உங்களுக்கு 100 கப் ஆஃப் டீ வாங்கி கொடுக்கறேன்,
அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் பாத்தீங்கன்னா தாத்தா கிட்ட தான் தனியா வந்து பேசிட்டு இருக்கா. தாத்தா நீங்க எனக்கு பிரேஸ்லெட் கொடுத்தீங்கல்ல, நான் உங்களுக்காக ஃப்ரெஷ் மில்க் கொண்டு வந்திருக்கேன், இது குடிச்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. தாத்தாவுமே அதை குடிச்சு பார்த்துட்டு நான் போடுற டீயை விட இந்த ஃப்ரெஷ் மில்க் செம்ம டேஸ்டா இருக்கு, இதுக்கப்புறம் நானுமே இந்த மில்கை குடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த ஆக்ட்ரஸ்மே அங்க வந்துட்டு என்ன நீங்க ரெண்டு பேரும் இங்க பேசிட்டு இருக்கீங்க, என்ன குடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே அந்த மில்கை வாங்கி குடிக்கிறா. அது குடிச்சிட்டு இது செம டேஸ்டா இருக்கு, நீ மட்டும் இந்த மாதிரி நல்ல டேஸ்ட்ல இருக்க திங்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு இருக்க, எனக்கு மட்டும் ஏதோ ரோட்ல இருக்கதை வாங்கிட்டு வந்து கொடுக்குற, இதை ஃபர்ஸ்டே நீ என்கிட்ட கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவ கேக்குறா சரி நான் உங்ககிட்ட ஒரு பிரேஸ்லெட் கேட்டேன்ல, அந்த பிரேஸ்லெட் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோயினுமே பாத்தீங்கன்னா இந்தாங்க பிரேஸ்லெட், நான் உங்களுக்காக கடன் வாங்கிட்டு வந்திருக்கேன், தாத்தா தான் இந்த பிரேஸ்லெட்ட எனக்கு கடனா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல அதை கேட்டோன்னா அவளுமே என்ன இந்த தாத்தா பிரேஸ்லெட் கொடுத்தாங்களா, இந்த வயசான தாத்தா கிட்ட இருந்து அதை வாங்கிட்டு வந்திருக்க, அப்போ இது கண்டிப்பா ஃபேக்கா தான் இருக்கும், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி ஒரு ஃபேக்கான பிரேஸ்லெட்டை கொண்டு வந்து கொடுத்துருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கண்ணு முன்னாடியே அந்த பிரேஸ்லெட்டை போட்டு உடைக்கிறா. அப்போ மின் உடனே அங்க இருக்கிற செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு இந்த 2 புவர் பீப்பிளை பிடிச்சி வெளில தள்ளுங்க, வந்து ரொம்பவே டென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே தாத்தாக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தாத்தா முன்னாடி வந்து நிக்கிறா. நீங்க எதுவா இருந்தாலும் என்ன பண்ணிக்கோங்க, தாத்தாவை எதுவும் பண்ணிடாதீங்க, நான் வேணா வெளில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பாத்தீங்கன்னா இதெல்லாம் நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஹீரோயின் ரொம்பவே நல்ல பொண்ணா இருக்கா, பெரியவங்களுக்கு நிறையவே ரெஸ்பெக்ட் கொடுக்கறா, ஆனா நான் தான் அந்த ஆக்டர்ஸ் நல்ல பொண்ணு நினைச்சேன், எல்லாமே தலைகீழ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தாத்தா முன்னாடி குமிஞ்சு நின்னுட்டு சொல்லுங்க மைலார்ட் நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோயின் இதை பார்த்து செமையா ஷாக் ஆகுறாங்க, என்ன உங்களை பார்த்து லார்டுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. கேட்டோன்னு அந்த ஆக்டர்ஸ்மே நீங்க தான் இந்த வீட்டோட மாஸ்டரா, அப்போ இந்த பிரேஸ்லெட் உண்மையிலேயே ஒரிஜினல் பிரேஸ்லெட்டா, ஐயோ $100 மில்லியன் உள்ள பிரேஸ்லெட்டை நான் அநியாயமா உடைச்சிட்டேனே, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவ கதறிட்டு இருக்கா. இப்போ தாத்தா சொல்றாங்க நீ நல்ல பொண்ணு நினைச்சதான் உனக்கு குடிக்கிறதுக்கு நான் டீ கொண்டு வந்து கொடுத்தேன், சரியான சாக்கடையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோன்னே மெங்க உடனே தாத்தா முன்னாடி நில் டவுன் பண்ணிட்டு தாத்தா என்ன மன்னிச்சிருங்க தாத்தா, நீங்க என்னோட ஃபேன்னு சொன்னீங்கல்ல, உங்ககிட்ட அப்படி எல்லாம் பேசிடக்கூடாது, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. தாத்தா உடனே இந்த நிமிஷத்துல இருந்து நான் உன்னோட ஃபேனே கிடையாது, எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல, உனக்கு பதிலா எனக்கு இப்ப வேற ஒரு ஆக்ட்ரஸ் தான் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு அவளை பிடிச்சு வெளில துரத்தி விட்டுறாங்க. அவளுமே கத்திட்டு இருக்கா, தாத்தா நான் பண்ணது தப்புதான், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. உடனே தாத்தா என்ன மன்னிச்சிருங்க தாத்தா, இவ்வளவு எக்ஸ்பென்சிவா இருக்க பிரேஸ்லெட் வேற தூக்கி போட்டு உடைச்சிட்டா, இப்போ பிரேஸ்லெட்டுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு தாத்தா சொல்றாங்க அது உடைச்சா உடைச்சிட்டு போகுது, என்கிட்ட தான் ஒரிஜினல் பிரேஸ்லெட் இருக்கு, நான் இந்த ஃபேக்கை தான் அவளுக்கு கொடுக்க சொல்லி கொடுத்தேன், நீ எதுக்கும் பயப்படாத, அது மட்டும் இல்லாம இந்த பிரேஸ்லெட்டோட வர்த் பார்த்தேனா $200 மில்லியன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் இதை கேட்டோன்னு செம ஷாக்கா பாத்துட்டு இருக்காங்க. இந்த பிரேஸ்லெட்டும் கூட என்னோட வருங்கால பேத்திக்கு தான் வந்து கொடுக்கணும்னு வச்சிருந்தேன், இதனாலதான் இந்த பிரேஸ்லெட்டை நான் உனக்கு கொடுக்குறேன், நீ என் பேரண்டிய கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே தாத்தா நான் ஆல்ரெடி வேற ஒருத்தங்கள லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. கேட்டோன்னு தாத்தாவுமே எனக்கு தான் கொடுத்து வைக்கல போல, என்னோட பேரனுமே இதான் சொல்றான், அவனுமே வேற யாரையோ லவ் பண்றான் போல, என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்றாங்க. 2 பேத்துக்கும் சேரணும்னு விதி இல்ல போல, என்ன பண்றது பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ எப்பயுமே என்னோட பேத்தியா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ தாத்தா சொல்றாங்க இந்த பிரேஸ்லெட்டை உன்னோட வெட்டிங் கிஃப்டா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ கரெக்டா ஹீரோ உள்ள வந்துட்டு இருக்கான். தாத்தா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயினுமே பாத்தீங்கன்னா ஹீரோவை பார்த்து செமையா ஷாக் ஆகுறாங்க. அத்தாவுமே அப்போ நான் கரெக்டா தான் சொல்லியிருக்கேன், நீங்க 2 பேரும் தான் பெஸ்ட் பேரு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோவை பார்க்கதான் ஆபீஸ்க்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ அவங்க பிஏ கிட்ட இருந்து பேசிட்டு இருக்கும் போது பிஏ சொல்றா பாஸ் உங்களை பாக்குறதுக்கு ஸ்டார்ட் அப் கம்பெனிக்காரங்க ரொம்ப நல்லா கேட்டுட்டு இருக்காங்க, நீங்க மீட் பண்றீங்களா பாஸ் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோமே ஓகே நான் மீட் பண்றேன்னு சொல்லிடுறாங்க. அந்த மீட் பண்ண வந்தவங்களுமே எவ்வளவு பெரிய ஆளு, எங்களை மீட் பண்ண சொன்னதே எங்களுக்கு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஹோட்டல்ல எங்க தாத்தாவோட 8th பர்த்டே செலிப்ரேஷன் நடக்குது, பர்த்டேக்கு நீங்களும் வந்தா நல்லா இருக்கும், அது மட்டும் இல்லாம கொஞ்சம் எங்க கான்டாக்டும் சைன் பண்ணா இன்னுமே நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னு ஹீரோ சொல்றான் சரி நீங்க கொஞ்சம் பேசுறது நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிடுறான் சட்டுன்னு. இதை கேட்டோன்னு அவங்க 2 பேருமே ரொம்ப ஷாக் ஆயிராங்க. ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருப்பாங்க. அப்புறம் ஹீரோ சொல்றான் நாளைக்கு உங்க கான்டாக்ட நான் சைன் போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்டோன்னு அவங்க 2 பேத்துக்குமே செம்ம சந்தோஷமா இருக்கு. ரொம்பவே தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு
அவங்க மறக்காம பர்த்டே பார்ட்டிக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஹீரோவுமே நீங்க போங்க, நான் கண்டிப்பா பர்த்டே பார்ட்டிக்கு வந்துடுறேன்னு சொல்றான். அவங்க போன உடனே அந்த அசிஸ்டன்ட் காரன் ஹீரோ கிட்ட கேக்குறான், பாஸ் நீங்க எதுக்கு இந்த மாதிரி சின்ன கம்பெனிக்கு சான்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு ஹீரோ சொல்றான், அந்த இன்விடேஷன் பார்த்தா தெரியலையா, அவங்க ஜிஞ்சர் 17 ரிலேட்டிவ்ஸ் தான், சோ அதனாலதான் அவங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்க ஓகேன்னு சொன்னேன். அவங்களுமே என்னோட ரிலேட்டிவ் ஆக போறவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா தாத்தாவோட பர்த்டே செலிப்ரேஷனுக்கு தான் வந்திருக்காங்க. அங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஹீரோயினோட பேக்கை பார்த்துட்டு பேக் ரொம்பவே நல்லா இருக்கு, அதை விட அதுல கட்டிருக்க ஸ்கார்ஃப்மே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே உள்ள வந்து அந்த பொண்ணு வரா. இவ யாருன்னு பாத்தீங்கன்னா ஹீரோயினோட கசின் போல. அவ சொல்றா, என்ன இவ வச்சிருக்கிறது ஒரு $10 பேக்கா தான் இருக்கும், இவ எல்லாமே சீப்பா தானே யூஸ் பண்ணுவா அவள மாதிரியே, அவ வச்சிருக்க ஸ்கார்ஃபோட சில்க் மாதிரி தெரியல, ஏதோ ஒரு சீப்பா ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு போய் உட்கார்றா. ஹீரோயின் உடனே இந்த மாதிரி மத்தவங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறதுல உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது, கீப் இட் அப் அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிட்டு இருக்காங்க. அப்போ கசன் சொல்றான், லேட்டா வந்ததுக்குன்னு ஒரு ரீசன் இருக்கு, நான் பார்த்தேன்னா தாத்தாவோட பர்த்டே செலிப்ரேஷனுக்கு ஒரு சீஃப் கெஸ்டை இன்வைட் பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் யாரை இன்வைட் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு தெரியுமா, லீ குரூப்போட CEO இன்வைட் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஹீரோயின் உடனே என்ன சொன்ன, லீடர் இன்வைட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவளுமே எனக்கே ஆச்சரியமா இருக்கு, ஒன்ன மாதிரி ஒரு ஆர்டினரி பீப்புளுக்குமே பார்த்தேனா லீட் அவங்க தெரிஞ்சிருக்கேன், அதனால என்ன பண்றது, உன்னால அவங்க எல்லாம் டிவில மட்டும்தான் பார்க்க முடியும், என்ன மாதிரி நேர்ல போய் பார்த்து பேசி கான்ட்ராக்ட்ல சைன் வாங்க முடியுமா, நாங்க எல்லாம் இப்போ ஒன்னாவே ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பீத்திட்டு இருக்கா. ஹீரோயினுமே பாத்தீங்கன்னா அதுக்கு நோஸ் கட் பண்ற மாதிரி பேசி விட்டுறாங்க. அந்த கசின் வந்து சாப்பிட போகும்போது யாரை கேட்டு இந்த டிஷ் எல்லாம் ஆர்டர் பண்ணீங்க, இதெல்லாமே ரொம்பவே சீப்பா இருக்கும், இந்த மாதிரி எல்லாம் எதுக்கு ஆர்டர் பண்ணி வச்சிருக்கீங்க, ஃபுட் எல்லாம் பார்க்க ரொம்பவே கிரீஸியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே இந்த ஃபுட்டுக்கு என்ன, இந்த ஃபுட்டு நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவளுமே பாத்தீங்கன்னா பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களுடைய ஃப்ரெஷ் மில்க வந்து எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது குடிச்சா ரொம்பவே ஹெல்த்தி, ரொம்பவே டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கொடுக்க எல்லாருமே அதை குடிச்சிட்டு எல்லாத்துக்குமே டேஸ்ட் ரொம்பவே பிடிச்சு போயிடுது, எல்லாமே ரொம்பவே டேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கசின் மட்டும் அந்த மில்க வாங்கி குடிக்கல. அதுக்கப்புறம் ஹீரோயின் சாப்பிடலான்னு போறாங்க. வேணும்ட்டு ஹீரோயினுக்கு வம்பு பண்றதுக்காக ஹீரோயினை எதுவுமே சாப்பிட விடாத மாதிரி பண்ணிட்டு இருக்கா. உடனே ஹீரோயினுக்கு செம கடுப்பாயிருது, உனக்கு என்னதான் பிரச்சனை, ஏன் இப்படி என்கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அவ சொல்றா, உனக்கு என்ன கண்ணு தெரியலையா, என் ஹஸ்பண்டோட பவுல் வந்து எம்டியா இருக்கு, போய் அவங்களுக்கு சூப் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோன்னு ஹீரோயின் சொல்றாங்க, ஏன் உங்க 2 பேரோட கை என்ன பண்ணிட்டு இருக்கு, எதுக்கு நான் போய் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு அவ உடனே பீத்த ஆரம்பிக்கிறா, நாங்க இப்பதானே லீ குரூப்போட சைன் பண்ணிட்டு வந்திருக்கோம், இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட சைன் பண்ணிட்டு வந்திருக்கோம், நாங்க போய் எப்படி சூப்பெல்லாம் எடுக்க முடியும், போ எங்களுக்காக போய் எடுத்து கொண்டு வா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, ஓ நீங்க இப்போ பணக்காரங்கள் ஆயிட்டீங்களா, சரி சரி, போன மாசம் என்கிட்ட $500 கடன் வாங்கினீங்கல்ல, அது எப்ப கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அதுலுமே உன்னோட $500 எங்களுக்கு ஒன்னும் தேவையே கிடையாது. அப்போ அந்த கசின் சொல்றான், சரி நீ எங்களோட சேர்ந்து கொஞ்சம் வைன் குடி. ஹஸ்பண்ட் பார்த்தேன்னா அந்த லீ குரூப் கம்பெனில இருக்க செக்யூரிட்டி கார்டு கூட ஒன்னு இன்ட்ரோ பண்ணி வைப்பாங்க, அவங்கள யாரையாவது செலக்ட் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் உன்னோட லைஃப் செட்டில் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னு ஹீரோயின் சொல்றாங்க, நான் ஒன்னு ட்ரிங்க் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை, எனக்கு ட்ரிங்க் பண்ண பிடிக்காது, எனக்கு இந்த மில்க் டீயே போதும், இது ரொம்பவே டெலிஷியஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு இருக்கா. கேட்டோன்னே கசினுக்கு ரொம்பவே கோவம் வந்துருது, நான் தான் சொல்றேன்ல உனக்கு குடிக்க சொல்றேன்ல, பேசாம இதை குடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு இருக்கா. ஹீரோயினுமே நான் வேண்டான்னு சொல்றேன்ல, அப்புறம் எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அவ வேணும்ட்டே ஹீரோயினுக்கு ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கா. ஹீரோயின் வேண்டான்னு சொல்லிட்டு தட்டி விட்டுறாங்க. அது பாத்தீங்கன்னா அவளோட ட்ரெஸ்லயே கொட்டிடுது. உடனே ஹீரோயினோட பேக்ல கட்டி வச்சிருந்த ஸ்கார்ஃப் எடுத்து துவைக்க ஆரம்பிக்கிறா. ஹீரோயின் உடனே இது என்னோட புது ஸ்கார்ஃப், இது எதுக்கு இப்படி பாலாக்குன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அவ சொல்றா, இந்த $20 பேக்குக்கு இந்த சில்க் ஸ்கார்ஃப் ரொம்பவே அவசியமா, இதெல்லாம் சில்கே கிடையாது, இது சீப்பானதை நான் வாங்கிட்டு வந்து நடிப்பு போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கசின் வந்து அந்த ஸ்கார்ஃபை போட்டு மிதிச்சு அந்த ஸ்கார்ஃபையே பாலாக்கிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து கரெக்டா ஹீரோ அந்த பார்ட்டிக்கு வரான். ஹீரோயின் கீழே குமிஞ்சு அந்த ஸ்கார்ஃப் எடுக்கலான்னு போறப்போ ஹீரோ வந்து உனக்கு என்ன ஆச்சு, நீ போகேவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ அவங்க ரெண்டுத்தையும் பார்த்துட்டு, நான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை பிக்கப் பண்ண வந்தேன், நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதை கேட்டோன்னு அந்த கசின் செமையா ஷாக் ஆகி, என்ன சொல்றீங்க, இந்த புவர் கேர்ள் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கா கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அவன் சொல்றான், ஆமா நீங்க ஜிஞ்சர் 17 ரிலேட்டிவ்ஸ்னாலதான் நான் உங்களுக்கு கான்ட்ராக்டை சைன் பண்ணி கொடுத்தேன், என் கூட ஒர்க் பண்றதுக்கு ஓகேன்னு சொன்னது இந்த ஒரு ரீசனுக்காக தான்.
ஆனா நீங்க எவ்வளவு தைரியம் இருந்தா ஜிஞ்சர் 17 புள்ளி பண்ணுவீங்க, நான் உங்களோட கான்டாக்டை இப்பவே நான் கேன்சல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அவங்களுமே பதறி போய் ஐயோ அப்படி எல்லாம் பண்ணிடாதீங்க, நாங்க ஜஸ்ட் ஜிஞ்சர் 17 ட்ரிங்க் பண்ண சொல்லிதான் கேட்டுட்டு இருந்தோம், அதுக்குதான் அவன் இப்படி எல்லாம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோ சொல்றான் எனக்கு ட்ரிங்க் பண்றது சுத்தமா பிடிக்காது, அதே மாதிரி ஜிஞ்சர் 17க்குமே பிடிக்காது, எங்களுக்கு இந்த மில்க் டீயே போதும், இதுவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கசின் உடனே ஹீரோயின் கிட்ட நம்மள ஒரே ஃபேமிலி தானே, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, ஹீரோவை கான்ட்ராக்ட் வந்து கேன்சல் பண்ண வேண்டாம்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே என்னது ரிலேட்டிவா, அதை நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்தீங்களா, என்ன எப்படி ட்ரீட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அவளுமே என்ன நானோட ஸ்கார்ஃபை பாலாக்கிட்டு இருந்தேன்னு உனக்கு இவ்வளவு கோவம் வருது, நான் இந்த மாதிரி உனக்கு 2-3 ஸ்கார்ஃப் வாங்கி தரேன், தயவு செஞ்சு ஹீரோ கிட்ட பேசி சமாதானப்படுத்து அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ சொல்றா என்ன அந்த ஸ்கார்ஃப் நீ 2-3 வாங்கி தருவியா, இந்த உலகத்திலே அந்த மாதிரி ஸ்கார்ஃப் ஒண்ணுதான் இருக்கு, அந்த ஸ்கார்ஃபோட விலை என்னன்னு தெரியுமா 4.8 மில்லியன். இது கேட்டோன்னா அவங்களுமே ஷாக் ஆகி பொத்துன்னு கீழே உட்கார்ந்துடுறாங்க. ஹீரோ நீங்க இந்த ஸ்கார்ஃபை பாலாக்கினதுக்கு ஒழுக்க மரியாதை எல்லா காசுமே எனக்கு தந்தாகணும், வாழ்க்கை ஃபுல்லா இந்த ஸ்கார்ஃபுக்குமே பணத்தை சம்பாரிச்சு எனக்கு கொடுத்துட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இனிமே இந்த ஸ்கார்ஃப் இவ்வளவு ரேட்டா அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் வெளில வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஸ்டேட்டஸுக்கு ஈக்குவலா இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ சொல்றா இல்ல பரவாயில்ல இருக்கட்டும், நீ என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேனா என்னோட மணி உன்னோட மணி தான், நீ என்னோட ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலா தான் இருக்க, லவ்ல இது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னே ஹீரோயின் உடனே உங்களுக்கு இந்த மில்க் டீ பிடிக்கும்னு சொன்னீங்கல்ல, நான் உங்களுக்கு இன்னும் ஸ்பெஷலாவே இந்த மில்க் டீ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த மில்க் டீயை குடிச்சிட்டு அதை அப்படியே ஹீரோக்கு கிஸ் பண்ணி கொடுக்குறா. ஆபீஸ்ல தான் காட்டுறாங்க. ஹீரோ சொல்றாங்க நீ வெளில எந்த கம்பெனிலயும் போய் வேலை பார்க்க வேண்டாம், நீ ஏன் இங்கே ஒர்க் பண்ண கூடாது, நான் உனக்கு பர் மந்த்துக்கு வேலை செய்யணுங்கிற அவசியம் கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் சொல்றாங்க இல்ல எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு இங்கெல்லாம் மத்தவங்க ஆர்டினரியா வேலை பாக்குறாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு எம்ப்ளாயா இருந்தா போதும், எனக்கு மாசம் 6000 ரூபாய் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்றா. இவ பேர் வந்து ரே வந்து ஹீரோயின் கிட்ட வந்து எனக்கு இந்த டாக்குமெண்ட்ல இருக்கிற ரெக்கார்டிங் எல்லாம் வந்து 2 ஹார்ஸ்ல வந்து டாக்குமெண்ட்டை மாத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பென்ட்ரைவ் கொடுக்குறா. அதுக்கு ஹீரோயின்மே இது என்னோட வேலை இல்லையே அப்படின்னு சொல்ல அதுக்கு அவ சொல்றா இங்க பாரு நான் $500 கொடுத்து மெனிகேட் பண்ணிருக்கேன், என்னால டைப் பண்ண முடியாது, என்னோட விரல் எல்லாம் பாலா போயிடும், நீ இந்த ஆபீஸ்க்கு புதுசா வந்த எம்ப்ளாயி தானே, ஏன் நீ இது பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயின்மே சரி நான் உங்களுக்காக பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பை காட்டுறாங்க. இல்ல நீங்க ஸ்கேன் பண்ணிக்கோங்க, இதுல ஒரு வேர்டுக்கு 5 சென்ட் தான், அப்போ 30,000 வேர்டுக்கு $10,000 தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டு நான் அவ டென்ஷன் ஆகி என்ன நினைச்சிட்டு இருக்கோ மனசுல, நான் உனக்கு ஒர்க் கொடுத்தா நீ இந்த மாதிரி ஆப்ல எல்லாம் நான் ஒர்க் பண்ண சொல்றியா, $10,000 எவ்வளவு மணி தெரியுமா, ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க ரொம்ப எக்ஸ்பென்சிவா தெரிஞ்சா உன்னோட $5,000 மெனிக்யூரை இதுக்கப்புறம் நீ பண்ணாத, அந்த காசுக்கு நீ இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணாத உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ரே உடனே சொல்றான் என்ன நீ ஓவரா பேசிட்டு இருக்க, நீ இந்த ஆபீஸ்க்கு புதுசா வந்த எம்ப்ளாயி, நான் இங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கவ, நான் சொல்ற பேச்சதான் நீ கேட்கணும், என்ன என்னைய எடுத்து சண்டை போட்டிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் சொல்றாங்க யாரு ஓல்டு எம்ப்ளாயி நியூ எம்ப்ளாயி எல்லாம் கிடையாது, யாரு எந்த அளவுக்கு ஒர்க் பண்றாங்க அப்படிங்கறதா முக்கியம், நீ எனக்கு முன்னாடி செஞ்சனால அதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு ரெடி பண்ணுங்க, நீங்க மட்டும் அந்த ப்ராஜெக்ட சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு மார்க்கெட்டிங்ல ஒரு நல்ல ப்ரமோஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. கேட்டோன்னு ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு சரி நான் அந்த வேலையை சீக்கிரமாவே செஞ்சு முடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க அந்த ரே பாத்தீங்கன்னா ஹீரோயினை பார்த்துட்டே ஜிஞ்சர் 17 நீ என்னைய பகிச்சுக்கிட்டியா பொறுத்திருந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வில்ல தர்மல் கொடுத்துட்டு போறான். ரே பாத்தீங்கன்னா டைரக்டரை கலெக்ட் பண்ணிட்டா போல, அதனாலதான் அவன் வந்து ஹீரோயினோட ப்ராஜெக்ட வந்து இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்கா. டைரக்டர் போன உடனே ஹீரோயின் கிட்ட இந்த ரே பேத்திட்டு இருக்கா, பாத்தியா நான் எவ்வளவு ஸ்மார்ட்டா மூவ் பண்ண, கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணது அவளுமே சூப்பரா பண்ணி முடிச்சிடுறா. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே கிளாப் பண்ணி பிரசன்டேஷன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்க இருக்கிறவங்களுமே உங்க பிரசன்டேஷன் நல்லா இருந்துச்சு, அவங்களால எந்தெந்த டேஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு நிஜமா நீங்க தான் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு இங்க செம்ம சிரிப்பா இருக்குது. அப்படிங்கெல்லாம் மூஞ்சி அடிச்ச மாதிரி கேளுங்க சார், பண்ணதெல்லாம் நான் கிரெடிட்டாவே எடுத்துக்கலாம்னு பார்த்தா 4 டீயுமே குடிச்சிட்டு அந்த 4 டீயுமே எந்த கம்பெனியோடது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா சொல்றாங்க. ஹீரோயின் இவங்க கம்பெனியோட 2 டீயுமே எடுத்து வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு இதுல ஜாஸ்மின் பிளேவர் இருக்கு, இன்னொரு இதுல ரோஸ் பிளேவர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா சொல்லிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற இவங்க கரெக்டாவா சொல்ல போறா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா பாத்துட்டு இருக்கா. அப்போ
அங்க இருக்கிற ஆபீசர் வந்து அந்த கவரை ரிமூவ் பண்றாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அதை கரெக்டா சொல்லியிருப்பாங்க. அந்த பாஸ் சொல்றாங்க, நீங்க இந்த பிரசன்டேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணலாம், ஆனா நீங்க இந்த டீயை பத்தி ரொம்பவே சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. எப்படின்னு எனக்கு தெரியல. நாங்க கண்டிப்பா உங்க கம்பெனியோட நாங்க அக்ரிமெண்ட் சைன் பண்றோம், உங்களால மட்டும்தான். ஹீரோ சொல்றான், நீங்க ரெண்டு பேரும் ஒர்க் பிளேஸ்ல என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? யாருக்கு டேலண்ட் இருக்கோ அவங்களுக்கு தான் ப்ரமோஷன்ல மோசமா வந்து நிலநடுக்க வரும், ஆனா அங்க இருக்கவங்க எல்லாமே ரொம்பவே சஃபர் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னா அவங்களுமே பயந்து போய் உட்கார்ந்துறாங்க. ஐயோ இந்த மாதிரி பிளேஸ்க்கா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயும் ஹீரோயினையும் வீட்டுல தான் காட்டுறாங்க. ஹீரோ பாசமா ஹீரோயினுக்கு கால் அமுக்கி விட்டுட்டே, நாளைக்கு ஒரு பெரிய ஆபீஸ் பார்ட்டி இருக்கு, எல்லாருமே அவங்களோட ஒய்ஃபை கூப்பிட்டு வருவாங்க, உனக்கு ஓகேனா நீ என் கூட வரியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயின் சொல்றா, இல்ல நான் வரல, நாளைக்கு நான் வாட்டர்மெலன் சாப்பிட போறேன், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அவன் சொல்றான், நீ மட்டும் அந்த பார்ட்டிக்கு என் கூட வந்து ஒரு பெண்ணு. ஹீரோயின் இதை பார்த்துட்டு, இது எப்படி இருந்தாலும் கண்டிப்பா ரொம்ப எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அவனுமே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, இது ஜஸ்ட் 20 மில்லியன் தான் அப்படின்னு சாதாரணமா சொல்றான். ஹீரோயின் இதை கேட்டு மயக்கம் போட்டு பொத்துன்னு விழுந்துடுறாங்க. அடுத்து ஹீரோவும் ஹீரோயினும் அந்த பார்ட்டி நடந்துட்டு இருக்க இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. ஹீரோயினுமே, ஓகே நான் உள்ள போறேன், நீங்க ரெண்டு பேரும் பிசினஸ் விஷயமா பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உள்ளாங்க. வெளில ஒருத்தன் பேசினான் இல்லையா, அவன் பேர் வந்து வேங்கு. அந்த வேங்கோட ஒய்ஃப் தான் இந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கவ. இவள் எல்லாருமே மிஸ்ஸஸ் வேங், பார்ட்டி செம சூப்பரா இருக்கு, நீங்க இதுக்கு நிறைய செலவு பண்ணிருப்பீங்க போலயே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு மிஸ்ஸஸ் வேங் சொல்றா, ஆமா எங்க மிஸ்ஸஸ் லீ வர போறாங்க, அவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தான் நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணிருக்கோம், நாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு காக்கா பிடிச்சாதானே, லீ ஃபேமிலி எங்களை பத்தி நல்லா நினைப்பாங்க, என் ஹஸ்பண்டுக்கும் நிறைய கான்டாக்ட் எல்லாம் கொடுப்பாங்க, அதுக்காக எல்லாம் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினுமே பாத்தீங்கன்னா பார்ட்டி நடந்துட்டு இருக்க இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்ட்டி அட்டென்ட் பண்றது. உள்ள வந்து பாக்குறாங்க, வாவ் சாப்பிடுறதுக்கு எல்லாமே செம டேஸ்டா இருக்கும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஆன்னு பாத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை பாக்குற மிஸ்ஸஸ் வேங்குமே, யார் இந்த பொண்ணு, ரொம்ப புவரா இருப்பா போல, சரி அவளை நம்ம இக்னோர் பண்ணிட்டு நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினுமே அவங்க கிட்ட போய் இன்ட்ரோ ஆயிக்கிறா. ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மிஸ்ஸஸ் வேங் சொல்றா, இது எவ்வளவு பெரிய பார்ட்டி தெரியுமா, இந்த பார்ட்டிக்கு நீ என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்திருக்க, உன் ட்ரெஸ்ஸை பார்த்தாலே தெரியுது நீ எவ்வளவு சீப்புன்னு, நீ எங்க கிட்ட வந்து பேசிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோயின் உடனே, என்னோட ட்ரெஸ் பத்தியா பேசுறீங்க, என்னோட ட்ரெஸ்ல பாரு 80 பீசஸ் இருக்கு, இந்த மாதிரி எந்த ட்ரெஸ்லயாவது இருக்குமா, அது மட்டும் இல்லாம இதுக்கு பேர் பண்றதுக்கு இந்த ஷூ வேற நான் எடுத்திருக்கேன், இந்த ஷூமே சூப்பரா இருக்கும், இந்த ஷூ வந்து $200, அப்போ என்னோட ஹேர் கிளிப்ஸ் இந்த இயரிங் இதெல்லாமே சேர்த்தா $3 வருது, இதெல்லாமே எக்ஸ்பென்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டோன்னா அங்க இருக்க லேடிஸ் எல்லாம் பல்ல கட்டி சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின், என்னோட இந்த ட்ரெஸ் கிளிப் மட்டும் கொஞ்சம் லிட்டில் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ரேட்டை சொல்ல வராங்க. ஆனா அதுக்குள்ள மிஸ்ஸஸ் வேங் வந்து ஹீரோயினை ஸ்டாப் பண்ணிட்டு, போதுமா போதும், நான் உன்கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணதே ரொம்ப அதிகம் தான், நீ போய் அங்க ஓரமா உட்காரு, தயவு செஞ்சு எங்க கிட்ட எல்லாம் வந்து பேசிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஒதுக்குறாங்க. ஹீரோயினே பாக்குறாங்க, ஓ இவங்க பணத்தை வச்சுதான் மனுஷங்களை மதிப்பிடுறாங்களா அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க. மிஸ்ஸஸ் வேங் வந்து அங்க இருக்கவங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்கா, எனக்கு இந்த மாதிரி புவர் பீப்புளே பிடிக்காது, இவங்களெல்லாம் எப்படிதான் உள்ள விட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே மிஸ்ஸஸ் வேங்க பார்த்துட்டு, என்ன நீங்க எல்லாம் பிரஷ் பண்ணவே மாட்டீங்களா, உங்க டீத் இவ்வளவு எல்லோவா இருக்கு, சீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வாமிட் பண்ற மாதிரி அந்த சைடு போயிடுறாங்க. அடுத்து அந்த மிஸ்ஸஸ் வேங் இருக்கா இல்லையா, அவ எல்லாத்துக்குமே ஒரு டீ கொடுத்துட்டு இருக்கா. இந்த டீ நாங்க இங்கிலாந்துல இருந்து வாங்கினது, இது ரொம்பவே ஹெல்த்தி, இது மிஸ்ஸஸ் லீக்காக நாங்க ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்திருக்கோம், அவங்களுக்கு இது குடிக்கிறதுல ரொம்பவே பெருமையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேத்திட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயினை பார்த்துட்டு, ஏதோ இவங்கெல்லாம் இந்த மாதிரி மில்க் டீ குடிக்கதான் லாக்கி அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருக்க ஹீரோயினை வேணுட்டே கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு இருக்கா. ஹீரோயினுமே, நீங்கெல்லாம் என்ன கருமத்தை குடிச்சிட்டு இருக்கீங்க, நான் எவ்வளவு டேஸ்டா ஹெல்த்தியா ஃப்ரெஷ்ஷா இருக்க மில்க் குடிக்கிறேன்னு தெரியுமா, இதோட டேஸ்ட் நீங்க குடிக்கிற அந்த டீல இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மிஸ்ஸஸ் வேங் சொல்றா, இந்த மருந்து எடுக்கிற மில்க் இதுல ஃபேட் எல்லாம் எதுவுமே கிடையாது, இது குடிச்சா நீங்க ரொம்ப ஹெல்த்தியா தான் இருப்பீங்க, உங்களுக்கு வேணா நீங்களுமே வாங்கி குடிங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அங்க இருக்கிற ஒரு பொண்ணு கேக்குறா, அப்ப இதுல எல்லா ஃபிளேவருமே இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினுமே இருக்குன்னு சொல்றாங்க. மிஸ்ஸஸ் வேங்குமே ஹீரோயினை பார்த்துட்டு, நீ சொல்றதெல்லாம் யார் குடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நக்கலா சிரிச்சுட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே பாத்தீங்கன்னா அந்த மிஸ்ஸஸ் வேங்கோட கேங் எல்லாம் ஹீரோயினோட
ஃப்ரெஷ் மில்க் குடிச்சிட்டு வாவ் இது அந்த டீயை விட இது ரொம்பவே டேஸ்டா இருக்கு, இது ஹெல்த்தியும் கூட அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே மிஸ்ஸஸ் வாங்குமே வந்து அதுல அப்படி என்னதான் இருக்கு, எனக்கும் ஒண்ணு கூட நான் குடிச்சு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் அந்த பேக்கை கொடுக்குறாங்க. அவளுமே அதை ஓபன் பண்ணி பாக்குறா, அதுல ஒண்ணுமே இல்ல. என்ன எனக்கு மட்டும் எதுவும் தர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்க அந்த மாதிரி திமிரு பிடிச்சவங்களுக்கு எல்லாம் இந்த மில்க் டீ தரமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே மிஸ்ஸஸ் வாங் செமையா கடுப்பாயிரா. என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல, ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த டீ பார்ட்டி நான் மிஸ்ஸஸ் லீக்கு நடத்தினது, இது நீ வந்து ஷோ காட்டிட்டு இருக்க பிளேஸ் கிடையாது. மிஸ்ஸஸ் லீ வரட்டும், அவங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க இருந்து அடிச்சு துரத்துறேனா இல்லையான்னு பாரு. அவங்களுக்கு கண்டிப்பா ஒண்ணு மாதிரி ஒருத்தெல்லாம் சுத்தமா பிடிக்கவே சான்ஸே கிடையாது, இங்க இருந்து வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. உடனே சிரிச்சுட்டு ஓ மிஸ்ஸஸ் லீ வந்தா உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா, எனக்கு மிஸ்ஸஸ் லீயை பத்தி நல்லாவே தெரியும். மிஸ்ஸஸ் லீக்கு ஒண்ணு மாதிரி அரங்கண்டா இருக்க பர்சனை சுத்தமா பிடிக்காது, அவங்க கண்டிப்பா உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த மில்க் டீயை குடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு மிஸ்ஸஸ் வாங் சொல்றா, ஏய் யார் நீ, இத பத்தி எல்லாம் சொல்றதுக்கு நீ யாரு, மிஸ்ஸஸ் லீ என்ன திங்க் பண்ணுவாங்கன்னு வரைக்கும் நீ சொல்லிட்டு இருக்க, உனக்கு அவ்வளவு திமிரா, இங்க இருந்து வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு இருக்கா. ஹீரோயினை பிடிச்சு இழுத்ததுல வந்து அவங்க ட்ரெஸ்ல குத்திருப்பாங்க இல்லையா, அந்த கிளிப்புமே சேர்ந்து உடஞ்சிருச்சு. ஹீரோயின் அந்த கிளிப்பை எடுத்து வச்சுட்டு ஐயோ ஹீரோ கொடுத்த கிஃப்ட் இப்படி உடஞ்சிருச்சு, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ மிஸ்ஸஸ் வாங் சொல்றா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்ன கீழே பிடிச்சு தள்ளி விட்டுட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு பக்கம் கத்திட்டு இருக்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட கிளிப்பை உடைச்சிருப்ப, நீ ஒழுக்க மரியாதை பே பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவ உடனே $8 அனுப்பி வச்சுட்டு என்ன இதோட விலை $8 தானே இருக்கும், இதுக்கு எதுக்கு ஓவரா பீத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவ சீன் போட்டுட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, அது $8 இல்ல 20 மில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அவ சொல்றா, நீ புவர் கேர்ள் தான் பார்த்த, எப்படி உன்னால இஷ்டத்துக்கு ஒரு விலையை சொல்லி பணத்தை கொள்ளையடிக்க முடியுது, எப்ப சான்ஸ் கிடைக்கும்னு அழைச்சிட்டு இருப்பீங்களா பணத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்ட ஆரம்பிக்கிறா. அது மட்டும் இல்லாம செக்யூரிட்டியை கூப்பிட்டு இவ்வளவு பிடிச்சி போலீஸ்ல ஒப்படைங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ உள்ள வந்துட்டு இருக்கான். தைரியம் இந்த ஹீரோயின் மேல யாராவது கைய வைங்க, அப்ப என்ன நடக்கும்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டு இருக்கான். மிஸ்ஸஸ் வாங் உடனே ஹீரோவை பார்த்துட்டு சாரி சார், இங்க ஒரு பைத்தியக்கார பொண்ணு வந்து இந்த டீ பார்ட்டியை ஸ்பாயில் பண்ணிட்டா, நான் அது எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கிறேன், நீங்க உள்ள வாங்க, உங்க வைஃப் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அப்ப ஹீரோ சொல்றான், என் வைஃப் ஆல்ரெடி இங்கதான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு மிஸ்ஸஸ் வாங் வந்து உங்க வைஃப் எங்க அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. ஹீரோ உடனே ஹீரோயின் பக்கத்துல போய் நின்னுட்டு நீங்க பைத்தியக்கார பொண்ணுன்னு சொன்னீங்க இல்லையா, இந்த பொண்ணு தான் என்னோட வைஃப் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னு மிஸ்ஸஸ் வாங் செமையா ஷாக் ஆயிடுறா. என்ன இந்த பொண்ணுதான் உங்க வைஃபா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கா. பார்த்து கரெக்டா வாங் உள்ள வந்துட்டு நம்ம 2 பேரும் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிக்கலாமா சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இங்க நடந்த கலபரம் எல்லாம் தெரியாம ஹீரோ உடனே நாங்க டின்னர் எல்லாம் இங்க சாப்பிட மாட்டோம், அது மட்டும் இல்லாம உங்க கான்ட்ராக்டையுமே நான் வந்து சைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னா வாங் வந்து ரொம்பவே ஷாக் ஆயிரா. என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அப்ப ஹீரோ சொல்றா, உங்க வைஃப் என்னோட வைஃபை ரொம்பவே புள்ளி பண்ணிட்டாங்க, உங்க ஃபேமிலியை என் பிசினஸ்ல இருந்து ஃபுல்லா ரிமூவ் பண்றேன், என்னோட எல்லா கார்பரேஷன்ல இருந்து உங்களுக்கு கேன்சல் பண்ணிடுறேன், நீங்க பேங்க் கரப்ட் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. கேட்டேன்னா அவங்க 2 பேருமே ஐயோ சோழி முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஹீரோயின் ரொம்பவே வெளில சோகமா நின்றுட்டு இருக்கும் போது ஹீரோ வந்து இந்த மில்க் டீயை குடி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, நான் உங்களுக்கு சரியான பேரா இல்ல போல, நான் உங்க பிசினஸ் மீட்டிங் எடுத்து விட்டுட்டேன்ல, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ சொல்றா, ஒரு கிளைண்ட் போனா எனக்கு 1000 கிளைண்ட் கிடைப்பாங்க, ஆனா நீ அப்படியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, நீங்க ரொம்ப ரிச்சா இருக்கீங்க, உங்களுக்கு ஈக்குவலா வர்றதுக்கு நானுமே வந்து இதுக்கப்புறம் ஜாப் போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவே ஓகே நீ ஜாப் போலாம், உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஓகே டீல் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்க ஹீரோமே ஹீரோயினோட கையை இழுத்து பிடிச்சு ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம 2 பேரும் மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ப்ரப்போஸும் பண்ணிடுறான். இதோட இந்த டிராமா ஒரு ஹாப்பி எண்டிங்கா முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.